ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு காம்பினேஷன் தான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போகிறோம். இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியாக குயிக்காக செய்யலாம். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அப்படின்னாலே பருப்பு சாதம், இந்த அரிசி பருப்பு சாதம். இந்த அரிசி பருப்பு சாதம் அப்படின்னாலே எமர்ஜென்சி யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா உடனே குயிக்காக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு கொடுத்தா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதும் ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு சாசரில் தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கும் போது போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ரொம்ப வந்து வேக வைக்கக்கூடாது. இப்போது ஒரு சல்லடையில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம். இது வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் வந்து செய்யலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பல்லாரி வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி காம்பினேஷன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாயும் சேர்த்தி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தி அந்த பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்மளுக்கு தக்காளி வதங்கிறதுக்காக எப்பவும் போல் கொஞ்சமும் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் ரைஸும் ஒரு 1/4 டம்ளர் பருப்பும் சேர்த்து நல்லா ஊற வச்சு கழுகி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது எல்லாமே நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கினா தான் இந்த சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு சேர்த்திக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்திக்கிறேன் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு வேணும்னா இந்த சாம்பார் தூளும் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு எப்பவும் போல் 2 டம்ளர் வந்து ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸும் 1/4 டம்ளர் பருப்பும் சேர்த்தி நல்லா கழுகி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 2.25 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் பொலன்னு வேணும் இல்லைங்களா, நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்ச அரிசி பருப்பு 2ம் எடுத்து கழுகி வச்சுக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ரெகுலராக செய்கிறத விட இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணி குறைச்சி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து நல்லா பொலன்னு இருக்கும். மேலே மல்லி இலைகளை தூவிக்கலாம். தூவிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து நம்ம வெயிட் போடும்போது மேலே பபுள் வந்தால் தான் நம்ம வெயிட் போடணும். அப்போ தான் வந்து குயிக்காக ஆகும். நம்ம வடிகட்டி எடுத்து வச்சு அந்த உருளைக்கிழங்குல உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரும் 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவும் சேர்த்திக்கிறேன். அரிசி மாவு சேர்த்தும் போது நல்லா கிறிஸ்பியாக ஆகும். இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டோம்னா எல்லா பக்கம் நல்லா கோட் ஆயிரும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூட்டான பிறகு நம்ம இதையே எடுத்து போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு எவ்வளவு கடாய் பிடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து போட்டு விட்டுட்டு நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வெந்து வரணும். நல்லா ஃப்ரை ஆகணும். ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை ஆன உடனே எடுத்துடலாம். 60% ஃப்ரை ஆன உடனே எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட பேட்ச் வந்து நல்லா கலர் வந்துச்சு பாருங்கள், எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும், எடுத்துடலாம். இப்போது மீதி இருக்கக்கூடிய இதுவும் அதே எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். 2 பேட்சாக நம்ம போட போகிறோம். மீதி இருக்கிறதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்து அதிலே சேர்த்து நல்லா கொஞ்சம் ஆறட்டும்.
அதுக்குள்ளே இந்த எண்ணெயை மறுபடியும் வந்து நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், செகண்ட் பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி டபுள் ஃப்ரை வந்து நம்ம பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது எல்லாமே ஈவனாக ஒரே தட்டில் போட்டாச்சு. இப்போ எல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெய் நல்லா சூடாகிற வரையில் விட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம ஒன்றா தட்டில் எடுத்து வச்சிடலிங்களா, எல்லா உருளைக்கிழங்கும் ஒன்றா போட்டு நல்லா கிறிஸ்பி ஆன பிறகு கலர் மாறின பிறகு எடுத்துக்கலாம். இப்போ தட்டில் போட்டாச்சு. இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாகட்டுன்னு விட்டுருக்குறேன். நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தட்டில் 2 பேட்ச் எடுத்து வச்சதும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு சலசலப்பு வந்து அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ கலர் மாறிட்டு வருது பாருங்கள். இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுவாக இருக்குது. இப்போது எல்லா உருளைக்கிழங்கும் நம்ம எடுத்தாச்சு. இதில் வந்து நம்மளுக்கு லேசாக ஒரு பிஞ்ச் வந்து ஆல்ரெடி உப்பு நம்ம சேர்த்தி தான் நம்ம வேக வச்சோம். ஒரு பிஞ்ச் வந்து உப்பு, பெப்பர் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் அல்லது சில்லி ஃப்ளாக்ஸ் வேணாலும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் வந்து அந்த உப்பு காரம் படிக்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ஹோட்டலுக்கு போனாலும், நம்ம ரெஸ்டாரண்ட் போனாலும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். அதை நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ பருப்பு சாதம் ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொலன்னு கம வாசனையோடு கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாதம் செஞ்சு இந்த சைட் டிஷ் செஞ்சு கொடுத்துட்டா குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தனுப்புனா மீதியே இருக்காது. அந்தளவுக்கு வந்து மீதி இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாருங்கள் எப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்களுடைய பாராட்டை வாங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.